வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் ஃபேக்டர்னால் என்ன, அதை எதற்காக கரெக்ஷன் பண்ணணும், அதனால் ஏற்படுகிற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு டேர்ம். அந்த டேர்ம் எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, பொதுவாக ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸை பற்றி வரக்கூடிய கால்குலேஷன்ஸில் அந்த பவர் ஃபேக்டருங்கிற டேர்மை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ பிட்வீன் ட்ரூ பவர் பை அப்பேரண்ட் பவர். உண்மையான பவர் அப்படிங்கிறது கிலோவாட்டு, தோற்றம் அப்பேரண்ட் பவருங்கிறது கிலோ வோல்ட் ஆம்பியர். அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள ரேஷியோ தான் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் பாருங்கள், பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு கிலோவாட் டிவைடட் பை கேவிஏ. டிசியில் பவருக்குள்ள கால்குலேஷன்ஸ்க்குள்ள ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து டிசியை பொறுத்த வரைக்கும் பவர் வந்து வாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு ஆம்பியர், விஐ. ஸோ ஏசி பவரை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஈக்குவல் டு விஐ காஸ் தீட்டா. இந்த காஸ் தீட்டாங்கிறது தான் பவர் ஃபேக்டர். ஸோ அது இந்த பவர் ட்ரையாங்கிள் பாருங்கள், இது ஒரு பவர் ட்ரையாங்கிள். இந்த பவரில் டபிள்யூ, இந்த ட்ரையாங்கிளில் டபிள்யூ அப்படிங்கிறது ட்ரூ பவர், வோல்ட் ஆம்பியர் அப்படிங்கிறது விஏ அப்படிங்கிறது அப்பேரண்ட் பவர், விஏஆர் அப்படிங்கிறது ரியாக்டிவ் பவர். அது வந்து இது வந்து ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர், 3 விதமான பவர் இதில் இருக்கிறது. ஸோ இந்த பவர் ட்ரையாங்கிளில் பாருங்கள், அந்த ட்ரையாங்கிளுடைய அது வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ ஆக்டிவ் பவரும் ரியாக்டிவ் பவரும் ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரியில் இருக்குது. ஸோ ஆக்டிவ் பவர் வந்து அட்ஜசன்ட் சைட் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வச்சுருங்க. ரியாக்டிவ் பவர் வந்து ஆப்போசிட் சைட் ஆஃப் த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ காஸ் தீட்டா, இந்த தீட்டா இந்த ஆங்கிள் வந்து பவர் ஃபேக்டர். வோல்ட் ஆம்பியருங்கிறது அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது வந்து ஹைப்போதெனஸ், கர்ணம், அந்த செங்கோண முக்கோணத்துடைய கர்ணம். ஆக்சுவலாக இந்த டபிள்யூக்கும் விஏக்கும் இடையில உள்ள ரேஷியோ தான் பவர் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த பவர் ஃபேக்டர் வந்து மேக்ஸிமம் 1 இருக்கும், லெஸ் தென் 1 லீடிங் ஆர் லேகிங்காக இருக்கும். இண்டக்டிவ் லோடு எல்லாமே, அது நம்ம பெரும்பாலான லோடு எல்லாமே இண்டக்டிவ் லோடு தான், நம்ம பயன்படுத்துகிற லோடு அனைத்துமே. ஸோ அந்த ரெசிஸ்டிவ் லோட்ஸ், இப்போ அயன் பாக்ஸ், ஹீட்டர், இதை தவிர மீது எல்லா லோடுமே கிட்டத்தட்ட இண்டக்டிவ் லோடு தான். இண்டக்டிவ் லோடை பொறுத்த வரைக்கும் பவர் ஃபேக்டர் வந்து குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இண்டக்டிவ் லோட்ஸுக்கு எல்லாமே பவர் ஃபேக்டர் வந்து லேகிங்கில் இருக்கும். அதனால் நார்மலாக நம்ம வீட்டில் கன்சியூம் பண்ணுறப்ப நம்ம மீட்டரில் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் லேகிங் பவர் ஃபேக்டராக தான் இருக்கும். ஓகே, கெப்பாசிட்டிவ் லோடு வந்து பியூர் கெப்பாசிட்டிவ் லோடு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து லீடிங்கில் அந்த பவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த பவர் ஃபேக்டர் எப்படி, அது எதனால் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது, அது ட்ரூ பவருக்கும் அப்பேரண்ட் பவர் இடையில உள்ள அந்த ஆம்பியர் டிஃப்ரென்ஸ் எதனால் வருது? ஏன்னா வோல்டேஜ் வந்து மாற போகிறது இல்லை. வோல்டேஜ் வந்து 4 and 5 தான், அது ஜென்ரேஷனும் அந்த வோல்டேஜ் தான் வரப்போகுது. அப்போ வோல்டேஜ் மாறாது, ஆம்பியர் மட்டும் மாறுது. ஆக்டிவ் பவர், அதாவது ட்ரூ பவரில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்பேரண்ட் பவரில் ஆம்பியர் கூட இருக்கும். இந்த ஆம்பியர் ஏன் கூடுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இந்த ஒரு சிம்பிள் உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இப்போ இதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோல்சேல் மெர்ச்சன்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சோப் பவுடர் விற்கிறாரு. சோப் பவுடர் எப்படி விற்கிறாருன்னா, டோர் பை டோர் போய் மார்க்கெட்டிங் பண்ணுறாருன்னு வச்சுருங்க. இப்போ வந்து மதுரையில் அவர் இருக்கார். மதுரையில் ஒரு இடத்துல அவருடைய குடோன் வச்சுருக்காரு. மதுரையில் இருக்கிற 10 ஏரியாக்கள், அதாவது டவுன், கேகே நகர், செல்லூர், பழங்கானத்தம், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணின்னு ஒவ்வொரு ஏரியாக்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஏரியாக்களுக்கும் 10 சேல்ஸ்மேன் அவர்கிட்ட இருக்காங்க. ஒவ்வொரு சேல்ஸ்மேனும் அவருடைய ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டெய்லி காலையில் வந்து அவருடைய குடோன்லேருந்து அந்த சோப் பவுடர் எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாக்களுக்கு போய் விற்றுட்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு சேல்ஸ்மேனுக்கும் அவர் 10 பாக்கெட்டு கொடுக்குறாரு. 10 சேல்ஸ்மேனும் மார்க்கெட் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எல்லாருமே ஒரு உதாரணத்துக்கு 10ல் 4 ரிட்டர்ன் கொண்டு வந்துடுறாங்க, 6 மட்டும்தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ 6 விற்கிறதுக்கு அவர் எவ்வளோ கொடுத்து விட்றாரு? 10 சோப் பவுடர் கொடுத்து விட்றாரு. 6 விற்றுட்டு 4 ரிட்டர்ன் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எங்கே வேஸ்ட் ஆகுதுன்னா, 6 தான் அங்கே எஃபெக்டிவாக விற்கப்பட்டிருக்கிறது. 4 வந்து 4 இதை கொண்டு போயிட்டு 4 இதை திருப்பி கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அது வந்து வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் சேல்ஸ். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நம்ம பவர் ஃபேக்டர்லையும் நார்மலாக ஒரு லோடு வந்து ஒரு இண்டக்டிவ் லோடு, அந்த இண்டக்டிவ் லோடில் பவர் ஃபேக்டர் கம்மியாக இருக்கிறப்ப 10 ஆம்ஸ்
லோடு போகுதுன்னு வச்சுக்கோங்க. 10 ஆம்ப்ஸ் அந்த லோடு வந்து ஒரு பவர் ஃபேக்டர் லோ பவர் ஃபேக்டரில் கரண்ட் எடுத்துகிட்டு இருக்கு அந்த லோடு. அதில் வந்து என்ன ஆகும்னா அந்த இண்டக்டிவ் லோடு வந்து 10 ஆம்ப்ஸில் 4 ஆம்ப்ஸை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் 0.6 பவர் ஃபேக்டர்னு வச்சுருங்க. அப்போ என்ன ஆகும் 10 ஆம்ப்ஸில் 4 ஆம்ப்ஸை வந்து அந்த சிஸ்டத்துக்கு இண்டக்டிவ் லோடு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ என்னாகும் நமக்கு அந்த 4 ஆம்பியருக்கான லைன் ட்ராப்ஸ், அந்த 4 ஆம்பியருக்கான ஹீட் எனர்ஜி, அதுக்கான கண்டக்டர் சைஸ், இது எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆஃப் காஸ்ட். ஸோ அப்போ அதே இது வந்து நம்ம 10 ஆம்ப்ஸ் அனுப்புகிறோம், 8 ஆம்ப்ஸ் யூஸ் ஆகுது வச்சுருங்க. அப்போ 8 ஆம்ப்ஸ் யூஸ் ஆகுதுன்னா என்ன 0.8 பவர் ஃபேக்டர்னு வச்சுருங்க. அப்போ நமக்கு வந்து 2 ஆம்ப்ஸுக்குள்ள எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு வச்சுருங்க. அந்த லைன் ட்ராப்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி அந்த சேல்ஸ்மேன் வந்து 10ல் 4 ரிட்டர்ன் கொண்டு வராங்க. அதுக்கு பதிலாக இவருக்கு 6 தான் விற்கின்னு தெரிஞ்சு இவர் 6 கொடுத்து விட்டாருன்னா 6 அங்கே போயிடும். அது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர். இப்போ 7 கொடுத்து விட்றாரு, 1 தான் ரிட்டர்ன் கொண்டு வருவாங்க. அங்கே தான் இந்த பவர் ஃபேக்டருங்கிறது ஒரு நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய பாயிண்ட் வந்து இந்த இடம் தான். 10ல் 4 ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கும் 7ல் 1 ரிட்டர்ன் கொண்டு வரும். ஏன்னா அந்த 6 தான் அங்கே விற்க போகுது. அந்த விற்பனையில் மாற்றம் இல்லை. எப்படி பார்த்தாலும் 6 தான் வைக்க போகுது. அப்போது 1 வந்து ரிட்டர்ன் வரப்போகுது. ஆனால் 4 கொண்டு போய்ட்டு 4 ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கும் 1 எக்ஸ்ட்ரா கொண்டு போய்ட்டு அந்த 1 ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த எனர்ஜி. அதுதான் வந்து பவர் ஃபேக்டருடைய எஃபெக்ட். பவர் ஃபேக்டர் நம்ம பெட்டராக மெயின்டைன் பண்ண வேண்டியதுடைய தேவைகள் அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. சரி, இந்த பவர் ஃபேக்டர் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 3 விதமாக நம்ம இதை பார்க்கணும். முதல்ல ஜெனரேஷன், அடுத்தல டிரான்ஸ்மிஷன், அப்புறம் கன்சம்ஷன். இப்போ ஜெனரேஷன் வந்து பவர் பிளான்ட், அந்த பவர் பிளான்ட்டில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து அங்கேருந்து நமக்கு டவர் வழியாக அனுப்பிச்சு நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு அந்த பவரை அனுப்புகிறாங்க. அப்புறம் கன்சம்ஷனில் நம்ம மெஷின்ஸை பயன்படுத்தி அதை வந்து எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ இதில் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 kVA கெப்பாசிட்டி ஜென்ரேட்டர் அந்த பிளான்ட்டில் இருக்குதுன்னு வச்சுருங்க. அப்போ 100 kVAயில் வந்து kVA இன்டு பவர் ஃபேக்டர் தான் கிலோவாட் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து பவர் ஃபேக்டர் 0.95 யூஸ் பண்ணுறோம், மெயின்டைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பவர் ஃபேக்டர் வந்து ஜென்ரேஷனாலேயோ டிரான்ஸ்மிஷன்லேயோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த பவர் ஃபேக்டரை லோடில் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். லோடு வந்து ஒரு ஜென்ரேஷனுடைய கையில் கிடையாது, ஒரு சப்ளையருடைய கையில் கிடையாது. அது வந்து கன்சியூமருடைய கையில் தான் இருக்குது. கன்சியூமர் எப்போ ஆன் பண்ணுவார், எப்போ ஆஃப் பண்ணுவார், என்ன டைப் ஆஃப் லோடு அவர் யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எதுவுமே ஒரு சப்ளையருக்கு தெரியாது. எந்த நேரத்தில் பண்ணுவாருன்னு கூட தெரியாது. அப்போது இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் 100 கிலோவாட் வச்சுருக்காரு. கன்சியூமர் வந்து 0.95ல் பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணாங்கன்னா 95 கிலோவாட்டு வந்து அவருக்கு யூனிட்டாக அந்த ஜென்ரேஷனுக்கு விற்பனை செய்து விட முடியும். அதே 100 கிலோவாட்டில் 0.8ல் கன்சியூமர் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஏன்னா 80 கிலோவாட் 80 யூனிட் தான் அவங்களால விற்பனை செய்ய முடியும் அதே 100 கிலோவாட்டை பயன்படுத்தி. அப்போ அதே இது பாருங்கள் 0.75 தான் மெயின்டைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பவர் ஃபேக்டர். அப்போ 75 யூனிட் தான் அவங்களால விற்க முடியும். ஸோ சேம் ஜெனரேட்டர் சேம் கைண்ட் ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 75 யூனிட் விற்கிறதுக்கும் 95 யூனிட் விற்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அப்போ ஜென்ரேஷனுக்கு பவர் ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு குரூசியலான ஒரு ஃபேக்டர்னு வச்சுருங்க, ஒரு டேர்ம்னு வச்சுருங்க. அப்போ லோடில் பவர் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை வந்து யாருக்கு இருக்குன்னா சப்ளையருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அடுத்தது டிரான்ஸ்மிஷனில் பாருங்கள். டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரேஷன் பாயிண்ட்டுக்கும் இப்போ உதாரணத்துக்கு மேட்டூரில் தயாராகுது, சென்னையில் தயாராகுது, தூத்துக்குடியில் தயாராகுது. ஆனால் எங்கேயோ ஒரு மூளை முடுக்கில் இருக்கிற ஒரு வீட்டில் அந்த லோடு பயன்படுத்தப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 2 இடையில எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பவர் வந்து ஜென்ரேஷன் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணப்படுகிறது. அப்போ அந்த டிரான்ஸ்மிஷனில் ஏற்படுகிற லைன் ட்ராப்ஸ் பவர் ஃபேக்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்டாக இருந்தால் கரண்ட்டு கம்மியாக இருக்கும், பவர் ஃபேக்டர் கம்மியாக இருந்தால் கரண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ கரண்ட் அதிகமாக இருக்கிறப்ப லைன் ட்ராப்ஸுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம், I²R. அப்போ அந்த I²R அப்படிங்கிற ஃபார்முலா படி லைன் ட்ராப்ஸு அதிகமாக இருக்கும். அது வந்து டிரான்ஸ்மிஷனில் வந்து பாதிக்கும். எப்படி பாதிக்கும்னா டிரான்ஸ்மிஷனில் லைன் ட்ராப்ஸ் மூலமாக ஏற்படுகிற அந்த வாட்ஸ் வந்து ஹீட் எனர்ஜியாக மாறி அது வந்து வீணாக போயிடும். ஸோ அந்த எனர்ஜி வந்து மீட்டர் வந்து எங்கே மாட்டியிருப்பாங்கன்னா கன்சியூமருடைய பாயிண்டில் தான் மீட்ரு மாட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு ஜெனரேட்டரால் ஒரு சப்ளையரால் இந்த எனர்ஜியை வந்து செல் பண்ண முடியாது. இந்த எனர்ஜி வேஸ்ட்டாக போகிற எனர்ஜியாக இருக்கும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டிரான்ஸ்மிஷனில் வந்து அவங்க கேபிள் சைஸ் வந்து பெருசாக ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். லோ பவர் ஃபேக்டர் லோடு தான் இருக்குன்னா கேபிள் சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ் கேபிளை போடணும். அது வந்து இனிஷியல் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஓகே, அதே இது ஹீட் லாஸ் அண்டு ஹையர் கேபிள் காஸ்ட், இது எல்லாமே ஒரு டிரான்ஸ்மிஷன் அந்த சுவிட்ச் கியர் ஹையர் கெப்பாசிட்டி சுவிட்ச் கியர்ஸை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதிகமாகும், வேஸ்ட்டையும் அதிகமாகும். ஓகே, கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து லைன் ட்ராப்ஸ், அந்த கன்சியூமருடைய என்ட்ரி பாயிண்ட்லேருந்து அந்த அவருடைய மெஷின் வரைக்கும் அந்த மீட்டருக்கு அப்புறம் ஏற்படுகிற லைன் ட்ராப்ஸ் என்னவோ அந்த லைன் ட்ராப்ஸ் வந்து கன்சியூமரை டைரெக்டாக பாதிக்கும். ஸோ அவர் கன்சியூமர் வந்து அதுக்கு தகுந்த பெரிய சைஸ் கேபிள் போட வேண்டியிருக்கும். ஹீட் லாஸ் வந்து அவருடைய யூனிட்டில் காமிக்கிறப்ப அதுக்கு அவர் வந்து ஹீட் லாஸுக்கும் அவர் சேர்ந்து அவர் பே பண்ண வேண்டி வரும். ஸோ ஒரு பவர் ஃபேக்டரை நம்ம இம்ப்ரூவ்டு அண்ட் பெட்டர், அதாவது 0.9க்கு மேலே 0.95 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிறதுக்கான தேவை வந்து இதனால தான் நமக்கு வருகிறது. ஸோ இப்போ பவர் ஃபேக்டரை பற்றி நம்ம நல்லாவே புரிஞ்சுருப்போம். இப்போ இந்த பவர் ஃபேக்டரை வந்து நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக எப்படி நமக்கு தேவையான அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம லோடு வந்து 3.5 கிலோவாட் லோடுன்னு வச்சுருங்க. 0.85 இப்போ பவர் ஃபேக்டர் இனிஷியலாக இப்போ இருக்குது. நம்மளுடைய டார்கெட் என்னென்னா 0.97 பவர் ஃபேக்டருக்கு அந்த லோடை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது, அந்த சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ கால்குலேஷன் பார்ப்போம். நம்ம வந்து பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த கால்குலேஷன் உங்களுக்கு பண்ணிடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக கால்குலேட் பண்ணி என்ன கெப்பாசிட்டர் போட்டால் உங்களுக்கு வந்து பவர் ஃபேக்டர் வந்து 0.85லேருந்து 0.97க்கு இந்த சேம் லோடு, அதாவது 3.5 கிலோவாட்டுங்கிற லோடுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இனிஷியலாக வந்து கிலோவாட் பை பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு கேவிஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த இனிஷியல் லோடு எவ்வளோன்னா நமக்கு வந்து 3.5 லோடு தான். பவர் ஃபேக்டர் இனிஷியலாக இருக்கிறது 0.85. ஸோ அந்த ரெண்டு ஈக்குவல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4.12 கிலோவாட் வந்து நமக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா கிலோ வோல்ட் ஆம்பியர். 4.12 கேவிஏ வந்து அப்பேரண்ட் பவராக இருக்கிறது. ஸோ அந்த அப்பேரண்ட் பவர் நமக்கு என்ன மட்டும் இருக்குது, அப்புறம் ஆக்சுவல் பவர் இருக்குது, ட்ரூ பவர் இருக்குது. இந்த ரெண்டையும் அப்பேரண்ட் பவருங்கிறது ஹைப்போத்தினஸ், ட்ரூ பவர் வந்து அட்ஜசன்ட் சைடு, இதை வச்சு நம்ம அந்த கேவிஆர் அந்த ஆப்போசிட் சைடு எவ்வளோ அப்படிங்கிறத பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாருங்கள், இந்த கேவிஆர் Q1 என்னென்னா இனிஷியல் Q1 என்னவாக இருக்கிறது அப்படின்னா 4.12 ஹோல் ஸ்கொயர் ஹோல் தி ரூட் ஆஃப் 4.12 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3.5 ஹோல் ஸ்கொயர். இந்த 4.12 வந்து கேவிஏ, 3.5 வந்து கிலோவாட். ஸோ இதன் மூலமாக கண்டுபிடிக்கிறப்ப 2.17 கேவிஏஆர் இருக்கிறது. அந்த ரியாக்டிவ் பவர் வந்து 2.17 கேவிஏஆர் இருக்கிறது. ஓகே, இப்போ நமக்கு டார்கெட் என்ன தேவை? டார்கெட் வந்து 0.97 பவர் ஃபேக்டர். அந்த டார்கெட் பவர் ஃபேக்டருக்கு பாருங்கள், கிலோவாட் பை பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு கேவிஏ நம்ம சொன்னோம். அப்போ 3.5 தான், லோடு மாற போகிறதில்ல, அதே லோடு தான் 3.5. அந்த லோடுக்கு 0.97 பவர் ஃபேக்டர் இருக்கணும். அப்போ வந்து கேவிஏ என்ன இருக்கணும்னா 3.61 கேவிஏ. அதுக்கு இதே மாதிரி இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கிறப்ப என்ன கேவிஆர் வருதுன்னா 0.88 கேவிஆர் வருது. ஸோ 2.17லேருந்து 0.88 கேவிஆருக்கு நம்ம இதை குறைச்சோம்னா நமக்கு வந்து 0.97 பவர் ஃபேக்டர் மெயின்டைன் ஆகும். ஸோ 2.17 மைனஸ் 0.88 இஸ் ஈக்குவல் டு 1.29, அப்ராக்சிமேட்லி 1.3 கேவிஏஆர் ரியாக்டிவ் பவர், கேவிஏஆர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கெப்பாசிட்டரை நம்ம அந்த லைனில் அந்த லோடுக்கு பக்கத்தில் நம்ம கனெக்ட் பண்ணுவதன் மூலமாக அந்த லோடுடைய பவர் ஃபேக்டரை நம்ம 0.85லேருந்து 0.97க்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம லோடில் என்ன பவர் ஃபேக்டர் இருக்குது, ஏன்னா இந்த பவர் ஃபேக்டர் நம்ம ரொம்ப லோவாக மெயின்டைன் பண்ணுறப்ப, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே மெயின்டைன் பண்ணுறப்ப நம்ம டிஎன்இபி என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து பவர் ஃபேக்டருக்காக பெனால்ட்டி போடுவாங்க, லோ பவர் ஃபேக்டருக்காக. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா இந்த கேவிஆர் கெப்பாசிட்டரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம லோடுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வைக்கணுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி ப்ராவைட் பண்ணிட்டோம்னா பவர் ஃபேக்டர் பெட்டராக இருக்கும். அதன் மூலமாக நம்மள்கிட்ட இருக்கிற லைன் ட்ராப்ஸும் கம்மியாகும், அவங்களுக்கும் டேஞ்சல்கோவுக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அவங்க பவர் ஃபேக்டரை இவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கன்சியூமருக்கு அவங்க வந்து கண்டிஷன்ஸ் போடுறாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவீன் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.